அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம் உரிமைகளை நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது தானே. அது பிறரிடம் போய்விட்டால் நம் மதிப்பு என்னாகும்? அதனால் நிறைய விஷயங்களை இழக்க நேரிடும். அதுபோல் நாம் மற்றவரை ஏமாற்றவும் கூடாது தானே. வேதத்திலே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கு என்பவருக்கு ஏசா யாக்கோபு என்று 2 பிள்ளைகள். ஏசா மூத்தவன், உடல் முழுவதும் சர்வாங்கமும் ரோமத்தோடு பிறந்தவன், வேட்டைக்காரன். யாக்கோபு இளையவன். ஏசா வேட்டையாடி வருவதில் சமைத்தால் ருசியாக இருப்பதால் ஈசாக்குக்கு ஏசா மேல் பிரியம். அவன் மனைவி ரெபேக்காளுக்கோ யாக்கோபு மேல் பிரியம். ஈசாக்கு முதிர் வயதான போது ஏசாவை அழைத்து, எனக்கு வயதாகிவிட்டது, இந்த நாளில் மரணம் வரும் என்று தெரியாது. நீ வேட்டைக்கு போய் வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தத்தை சமைத்து கொண்டு வா என்றான். இதை ரெபேக்காள் கேட்டபோது யாக்கோபை அழைத்து, உன் தகப்பன் இன்னபடி ஏசாவிடம் சொன்னார். அதனால் நீ போய் ஆட்டு மந்தையில் வெள்ளாட்டு குட்டியை பிடித்து கொண்டு வா. ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து தருகிறேன். நீ உன் தகப்பனிடத்தில் கொண்டு போ. யார் என்று கேட்டால், நான் ஏசா என்று சொல்லு என்றாள். அதற்கு அவன், ஏசா ரோமம் உள்ளவன், நான் ரோமம் இல்லாதவன், என்னை கண்டுபிடித்து விடுவாரே என்றாள். அதற்காக ரெபேக்காள் அவனுக்கு ஏசாவின் வஸ்திரங்களையும் கைகளில் ரோமத்திற்காக ஆட்டுத்தோலையும் போர்த்தி அனுப்பினாள். ஈசாக்கிடம் போனபோது, நீ யார் என்று ஈசாக்கு கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் ஏசா என்றபோது ஈசாக்குக்கு தடவி பார்த்தும் கண் தெரியாததால் சந்தேகமாக இருந்தாலும் ஏசாதான் என்று நினைத்தான். அவன் சாப்பிட்டுவிட்டு ஆசீர்வதித்தான். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று ஆசீர்வதித்ததும் யாக்கோபு போய்விட்டான். அவன் போன பின் ஏசா வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்தான். நீ யார் என்று ஈசாக்கு கேட்டபோது, நான் ஏசா என்றான். ஈசாக்கு நடுங்கி, யாக்கோபு உன்னை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டானே என்றான். அதற்கு ஏசா, 2 தரம் என்னை அவன் ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி, நீர் எனக்கென்று ஏதும் ஆசீர்வாதம் வைக்கவில்லையா என்றான். அவனையும் ஈசாக்கு ஆசீர்வதித்தான். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலும் இருந்து இறங்கும். உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாயாக என்றான். எப்படி ஏமாற்றிய ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டான் பார்த்தீங்களா? ஆம் சகோதர சகோதரிகளே, யாரையும் ஏமாற்றி வரும் எந்த ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டியதில்லை. கர்த்தரை தொழுது கொண்டால் வானத்து பணியையும் பூமியின் கொழுமை மட்டுமின்றி அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் தானே. வாழ்த்துக்கள். ஆமென்.